ஹாய் மக்களே, வணக்கம். போட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம், பார்த்துக்குறேங்க. எப்படி ஆள் பாருங்க, எங்கள் ஆளை பாருங்க. அங்கே பாருங்க, வீட்டுக்கான ஒரு 5 லிட்டர் கேனை தூக்கிட்டு போகிறான். 20 லிட்டர் கேனை தூக்கி ஒரு மேஸ்திரியும் கூட பார்க்காம என் தோளில் வச்சு விட்டு ஒரு கேனை போய் மேஸ்திரியாக கேட்டால் இன்னும் கடற்கரை வரை கூட்டு போவியா? இறக்கடா முடியல. இங்கே தான்டா கம்பெனி. எப்படி ஏற்றி விட்டான் பாருங்க மேலே. அது என்னடா 40 இருக்கும் போல. சபா எடுத்தாச்சு. போட்டுக்கு வந்தா சின்ன மீன் இறங்கிட்டு தான் இருக்காங்க. வரேன். இந்த ஓடு தான் மீன் அடிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பொஸ்ஸு. வா, நம்ம இப்போ வந்து போட்டில் வந்து ஏறியாச்சு. இப்போ போட்டில் தான் நிற்கிறோம். போட்டில் பாருங்கள், இன்னுமே மீன் இருக்குது. இங்கே சங்காயம் சொல்கிற மீன் இருக்குது. இதை இறக்கி முடிச்சுட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் வேலையை ஆரம்பிப்போம். ஜாமான்லாம் ஏற்ற போகிறாங்க. இதுதான் நம்ம பெயிண்டிங் ஜாமான். இன்னொரு 20 லிட்டர் பாடி பெயிண்ட் மட்டும் வரணும். அந்த மாதிரி கலரு. போட்ட கழுவி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்த உடனே எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். என்ன வேலையும் பாருங்க. இங்கே பாருங்க, கஞ்சி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த வேலையை சிறப்பாக பண்ணுறவளை. அவ்வளோதான். இங்கே மேலே ஏறி இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறான். ஏறி எடுத்தாரேன். வெரி டேஞ்சர் பிளேஸ். ஓய், இதில் ஒரு முடிச்சு போட்டுக்க வேண்டியாண்டா. 8 மணிக்குடா.
இந்தா ஏன் சரி அடிச்சு விட்ருவோம். பழைய பெயிண்ட் தானே. வெற்றிகரமாக மஞ்சள் அடித்து முடிச்சாச்சு. ஊதா ரெண்டாவது நாள் கடல் நண்டு வந்து பாடி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது ஈயா டீ சாதாரண ஆள் கிடையாது. அவங்க போட்டிருக்காப்புல எடுக்கலாம் போல. கம்பு கம்பு சரியில்லை. கம்பு பாமன் பாலம் தூக்கியிருக்காங்க, பழைய பாலம். சரி சரி அதான் மாதிரி அடிச்சு முடிச்சாச்சு. ஒரு சின்ன குறை மட்டும் கிடக்கு, அதுக்கு பெயிண்ட் பத்தலை. வாங்கிட்டு வந்துருக்கோம். இந்த பக்கத்தில் பெயிண்ட் மட்டும் குறை இருக்குது. ஃபுல்லாக தண்ணியிலே போட்டு கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்கோம். காற்று